அனைவருக்கும் வணக்கம். குணத்தில் வந்து அண்ணன் சொன்னார். நீங்கள் அண்ணன் சொன்னீங்க, அண்ணன் சொன்னார். ஆனால் அதுக்கு பேசலாம் போயிடுச்சு. வயசு குறைஞ்சவங்கள அண்ணன் சொல்கிறது பேசலாம் போயிடுச்சு. நம்ம அமைச்சர் சேகர்பாபு இருக்காருல்ல, அவர் ஊரில் இது அண்ணன் சொல்லிக்கிட்டார். அப்போ அவர் சொல்லும்போது நீங்கள் அண்ணன் சொல்லலாம், தப்பே இல்லை. முதல்ல ஜெனி சாருக்கு நன்றி சார். இந்த படம்ல நிறைய சிறிய படங்கள்ல, ஏன்னா படம் பண்ணுறதை விட அதை போய் தேட்டரில் சேர்க்கறது பெரிய சவாலாக இருக்கு. அதுதான் இன்னைக்கு வெற்றியாக இருக்கு. படம் பண்ணி முடிக்கிறதோட வெற்றி இல்லை, அப்புறம் வெற்றி அடைகிறதோட வெற்றி இல்லை, அது தேட்டர் போய் சேர்க்கணும் பாருங்க. அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. நிறைய படத்தில் நீங்கள் வெற்றி கூட ஆக்கிட்டு இருக்கீங்க. அதில் இந்த பரமனும் ஒன்று. இயக்குனர் சபரீஷ் அதிர்ச்சி. இப்போ எப்படி அண்ணன் சொல்லி அதிர்ச்சி வந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தை 12 நாள் எடுத்துன்னு அதிர்ச்சி தான். ஆனால் நான் அப்படியே சொன்னோன்னே ஓட்டுப்பாங்க எத்தனை வித்தியாசம் இருக்குது. இப்படி 12 நாள் எடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி இயக்குநர்கிட்ட நம்ம உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணா தான் நமக்கு இந்த சில கற்றுக்கணும் கூட. என்ன நமக்குள்ள 90 நாள் 80 நாள் போயிட்டு இருக்கு. அப்போ சில விஷயம் சில கற்றுக்கணும். அப்படியே ஒரு ப்ராஜெக்டை ஒரு நாளில் எவ்வளோ ஒரு 12 நாள் 10 நாள் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல எனக்கு. அதில் இயக்குனருக்கு பாராட்டணும். இப்போ நேற்று தான் சூப்பருங்கிறதுக்கு வந்து அது ஆளுங்க தான். படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்போ சொன்ன மாதிரி வெற்றி இன்னைக்கு பல வகை இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற ஒரு வெற்றி, அப்புறம் அந்த வெற்றி அடையிறது அடுத்த விஷயம். ஒரு படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மக்கள் போய் சேருது பாருங்க, அது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நம்ம எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் பேர் சொல்லும்போது இப்படி அப்படியே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படி கேட்டால் வச்சுங்களேன் எவ்வளோ வழி இருக்கும். அப்போ இப்படி ஒரு படம் பேசும்போது ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன், அதை விட்டுங்க ஒரு சூழ்நிலை. அதனால் அதுக்கு தான் அண்ணன் வந்து ஆசைப்பட்டது. 4 நாள் ஆச்சு, மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட போய் சேரலைன்னா சேர்ந்து வந்து பார்க்கலங்கிறது அடுத்து. இப்போ கூட ரிலீஸ் ஆகி மக்கள் போய் சேரணும் பாருங்க. நம்ம சினிமாவோட அவ்வளோத்தை பாருங்க, எவ்வளோ இதில் நம்ம சிக்கலில் இருக்கோம். அப்போ அது உடனே அரேஞ்ச் பண்ணி கேட்டு நாளைக்கு இல்லை இன்னைக்கே போட்டோம்னு சொல்லி இப்போ நம்பியும் பேசி எல்லாம் பேசி இன்னைக்கு அர்ஜுனா போட்டது இந்த படம் மக்கள் போய் சேரணும். அதுக்கு அது புதுசரில் ரொம்ப கில்லாடிங்க எல்லாருமே. அங்கே இருப்ப நம்ம சோதனை போடுவோம், ஒன்று சொல்லாக்கிட்டாங்க. எப்படி 12 நாள் படத்தை முடிச்சாங்களோ அது மாதிரி உறுப்பினருக்கான சோவாக போச்சு, பத்திரிகையாளர் சோவாக போச்சு. ஏன்னா இந்த படத்தை அப்படி தான் பண்ணி ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு வசனம் அங்கே சில படத்தில் வசனத்தை கேட்டோம் நம்ம கைதட்டுவோம். சில படத்தில் வசனம் நல்லா இருக்கும், ஆனால் கைதட்ட முடியாது. ஏன்னா அது மனசு வலி உண்டாகும். அந்த மனசு வலியோடு அவனுக்கு கைதட்டுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் கைதட்டல் பெறக்கூடிய வசனங்கள் மன ஒரு வழியோடு பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய இடங்கள்ல. அப்புறம் இந்த படம் பார்க்க அந்த மருமக கிளம்பி போகிறாங்க பாருங்க, அங்கே தான் ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. அது வரைக்கும் விவசாயியோட கஷ்டம் போயிட்டே இருக்கு. மருமகளை தூக்கி போட்டு அந்த வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து ரொம்ப நமக்கு ஒரு மனம் வர ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த அம்மா அவங்க கடன் வாங்கிட்டு அதை வந்து ஒரு நிறுவனமாக நல்ல வசனம் இருந்துச்சு. பிறக்கும் இல்லை நிறுவனத்தையும் பிறக்கிறோம். இன்னைக்கு நீ புதுசாக பிறத்துக்கு நினச்சிக்கணும் இருப்பாங்க. அப்போ சில அந்த நேரத்தில் நம்மளோட அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்புறம் போராளி அந்த நாள் இருந்துச்சு. போராளிக்கு ஒரு மனைவி
பக்கா பலமாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ தான் வெற்றி எடுக்கணும்னு வருது. அப்போ ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி போராடுறவனுக்கு 1000 எதிரி இருக்கலாம், ஆனால் முன்னாடி பக்கபலமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இங்கே வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பாட்டுக்கு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஹரிச்சந்திரனோட கதையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் அவரது எல்லாத்தையும் இழந்தான். அவர் வந்து உண்மையே பேசுகிறவர், ஒரே ஒரு பொய். அவன் ஒரு பொய் வரவழைக்கிறதுக்காக கொண்டாட்டிய பெருஞ்சு பிள்ளைய இழந்து சொத்தை இழந்து சுடுகாட்டில் வெட்டியான வேலை பார்த்து அவன் அந்த இந்த விவசாயம் அப்படி ஆகிட்டான். அவனால் பொய் சொல்ல மாட்டேன்னா இவன் அந்த உண்மையான நிலத்தை இழக்க மாட்டேன். அதனால எல்லாத்தையும் கதை. அப்புறம் இந்த படத்தில் நகைச்சுவை நடிகராக பார்த்தோம் ஐயாபரி அவர்களை. இதில் பக்கா குடிகாரனை பார்த்தோம். ஆனால் இவர் இன்னைக்கு அந்த சரக்கு எங்கே வாங்கினே தெரியாது. ஆனால் இவ்வளோ போதை ஏற்றி கொண்டாட்டி எட்டி உதைக்கிறது, அப்போனா அரைகிறது, புள்ளேதி நீக்கிறது. ஆனால் அந்த போதையில் நடந்த ஒரே நல்ல விஷயம் அந்த வில்லன் பொண்ணு குடிய கெடுப்பாங்கல்ல, குடிகாரனை கெடுப்பான். அந்த மாதிரியே தண்ணி அடிச்சு ஒரு நல்ல விஷயம் அவன் போட்டது இல்லைதான். அண்ணன் சூப்பர் குட் சுப்பிரமணி இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், எல்லாருக்கும் அறிமுகமான ஆள். சினிமா துறையில் அவ்வளவு ஈடுபாடு, சினிமாவில் அவ்வளவு வேலை பார்த்துருக்காரு. நிறைய இயக்குநர்கிட்ட டிஸ்கஷன் இருந்து பலர் பேரோட கதையை சரி பண்ணி அவங்க வாழ்க்கையை உயர்த்திருக்காரு, ஏனியாக இருந்திருக்காரு. இதில் விவசாயம் இருக்காருல்ல, விவசாயி போகிற மாதிரி அது போராளி மாதிரி திரைத்துறையில் இவர் ஒரு போராளி தான், ஒரு போராளி தான். ஆனால் ஒரு நல்லது நடந்திருக்கு. நடிகராங்கிறது பாக்கியம் பெஸ்ட். இயக்குனராக இருந்தா சரி கடைசி வரைக்கும் போராட்டம் தான், ஜெயிச்சாலும் போராட்டம் தான், தக்க வச்சுக்கணும். 5 படம் தொடர்ந்து கொடுத்துட்ட வெற்றிப்பட இயக்குனர்ல 5 படம் தொடர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் கொஞ்சம் ஃபிளாப் ஆகுதுன்னா இவருக்கு சரக்கு அவ்வளோதான் தீ போட்டாங்க. அதான் இயக்குனரோட கதி. சரக்கு நம்ம டாஸ்மாகில் இருக்க மாதிரியும் ஒரு சரக்கு அவ்வளோதான், ஒரு பாட்டை தீ போடுவாங்கல்ல, அது மாதிரி எம்டி படம் தீ போடுவாங்க, அவங்க தீ போட்டுருவாங்க. தொடர்ந்து 6-7 படம் கொடுத்தாரு, ஒரு படம் தான் சரிக்கு இருக்கு. திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பான், சரக்கு முடிஞ்சு வச்சு பாட்டில் இடைக்கி போட்டு. தமிழில் மட்டும்தான், மலையாளத்துலாம் இன்னைக்கு ஜோசி ஆண்டுக்கு இருக்காரு, இன்னைக்கு பாஸ் படம் பண்ணிக்கிருக்காரு. இன்னைக்கு நிறைய இயக்குனர் அங்கே வந்து ஹீரோக்கள் கை கொடுத்துருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், சுப்புன்னு அவர்கள் வந்து நீங்கள் நடிகரானது நீங்கள் உங்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. நான் சார் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் அண்ணாமலைங்கிற டைட்டில் அவர் அண்ணாமலை நடிக்கலாம், அருணாச்சலம் டைட்டில் வச்சுட்டு அவர் அருணாச்சலம் நடிக்கலாம், படையப்பா டைட்டில் வச்சுட்டு அவர் படையப்பா நடிக்கலாம், பரம்புன்னு பேர் வச்சுட்டு அந்த டைட்டில் கரெக்ட் நடிக்கிறீங்கல்ல, இது வெற்றிங்க. இதோட என்ன வெற்றி இருக்கு? ஒரு டைட்டில் ரோலில் நீங்கள் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்கீங்க. நீங்கள் இத்தனை நாள் படம் வந்து வெற்றியில் அப்படிங்கிறார். சில விஷயங்கள் வந்து இப்போ இந்த வயசில் இவர் ஹீரோ பண்ணியிருக்காரு, டைட்டில் ரோல் பண்ணியிருக்காரு, வெற்றியா வெற்றி இல்லையா? இதான் வெற்றி. இதோட என்ன வெற்றி வேண்டி இருக்கு? 25 வயசுல 30 வயசுல ஹீரோ ஆனவங்களாம் இன்னைக்கு வீட்டில் பேர் அடையாளம் இருக்காங்க. அதனால் இந்த ஏஜில் நீங்கள் இப்போ அந்த திரைத்துறையில் அந்த பயணத்துக்கு இந்த அங்கீகாரம் ஆட்டம் கொடுத்த முதல் அங்கீகாரம். திருப்பி நீங்கள் இதுக்கு இந்த வயசுக்கு இன்னும் சாதிப்பீங்க. இப்போ இந்த படம் பார்த்து நிறைய நம்ம இயக்குனர் இருக்காங்க, உதவி இயக்குனர் இருக்காங்க. அவங்க ஒரு கதையில் பார்க்கும்போது ஆஹா இந்த கதைக்கு சூப்பர் போட்டு சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அதுக்கு இந்த படம் உதவும். இன்னொன்று அவர் ஆக்டிங், ஒரு கைதேர்ந்த நடிகர். நம்ம டைரக்டரு
கதாசன் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கைதேர்ந்த ஒரு நடிகர் கோர்ட்டில் பேசுகிறார். பார்த்தேன் கோர்ட்டில் அந்த வலி, விவசாயியோட வலி ஒன்றே ஒன்று தான். பாவமும் புண்ணியமும் ஒரு இடத்துல இருக்குமா? பாவம் ஒரு இடத்துல இருக்கும், புண்ணியம் ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் பாவமும் புண்ணியமும் ஒரே இடத்துல இருக்கிற இடம்னா அது விவசாயி. அவன் தான் அந்த நாட்டின் புண்ணியம், அவன் தான் அந்த நாட்டின் பாவம். நமக்கு உணவு கொடுக்கறதுனால அவன் புண்ணியம் ஆயிடுறான். அவன் சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கும்போது அவன் பாவம் ஆயிடும். உலகத்துல சாப்பாடு போட்டு அவன் சாப்பாடு கஷ்டப்படுறான், ரேஷன் சேர்றான். அப்ப பாவமும் புண்ணியமும் ஒரே இடத்துல எங்க இருக்குன்னா அது நம்ம நாட்டு விவசாயிகிட்ட தான் அது இருக்கு. இன்னொன்று, கவர்மெண்ட் வந்து இந்த விவசாய கடன் ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அவன் புறப்பாடு இருக்குல்ல, இதுலையாவது அது குடும்ப தங்கச்சியா கடன் கொடுத்தது, கூட பிறந்துட்டு தங்கச்சியில கடன் வாங்கி விட்டு பட்ட பாடு இருக்கு. இதோட பெரும்பாடுன்னா அரசாங்கத்தில் கடன் வாங்குறது விவசாயி. அதுல சிலருக்கு பலன் இருக்கு. இந்த விவசாயங்கிறது இப்போ எப்படி நம்ம படத்தோட வெற்றி நம்ம எப்படி பண்றோமோ, விவசாயங்கிறது சூழல்ல தான். அது விளையுதா விளையிலையா, அது அந்தந்த புயல் வருதா வெள்ளம் வருதா காத்தடிச்சு எல்லாம் சாச்சிருதாங்கிறது அது சூழ்நிலை, இயற்கையை பொறுத்தது. நம்பிக்கையோட தான் விதைக்கிறான், நம்பிக்கையோட தான் தண்ணி பாய்ச்சிறான், நம்பிக்கையோட உரம் வைக்கிறான். ஏதோ ஒரு சூழல்ல அது விளையாம போகும்போது அப்போ அந்த கடன் எப்படி அடைப்போம்? அப்போ அந்த கடன் அடைக்கலிக்கும் போது டிராக்டர் கொடுங்க அதை கொடுங்கன்னு வீட்டு வாசல் வந்து கவர்மெண்ட் ஆளு வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயம் கடன் தேவையில்லை. பத்திரிகையில் சார் ரெண்டு விலை செய்தியாக வரும். ஒன்று, தங்க விலை உயரும். இந்த வருஷம் தங்க விலை பவுனுக்கு 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது செய்தி செய்தி வரும். அதுக்கடுத்து ஒரு பொருள் விலை உயர்வு செய்தி ஆச்சுன்னா தக்காளி 40 ரூபாய் போச்சு, வெங்காயம் 30 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் போச்சு. இது செய்தி. டாஸ்மாக்ல சார் குவார்டர் குடிச்சு ஆஃப் எவ்வளோ குடிச்சு அதெல்லாம் செய்தியாக வராது. வெங்காயம் குடிச்சுன்னா அதிர்ச்சியான செய்திகள், தக்காளி எவ்வளோ குடிச்சுன்னா அதிர்ச்சியான செய்திகள். இதான் சொல்லலாம், விவசாயி பாவம் கொடுத்து பாவத்தில் சேரும். அப்போ நீங்கள் கடனில் இல்லாமல் விவசாயிகள் வெங்காயம் விலையை உயர்த்துங்க, தக்காளி விலையை உயர்த்துங்க, இந்த மாதிரி விலைகளை உயர்த்தலாம். அவன் வந்து அவன் பார்த்துப்பான். இதெல்லாம் அவங்க சாபத்தில் வந்து வந்துடுது. கடைசி அந்த படத்தில் புறவழி சாலைங்கிறாங்க, அதுக்கு என்னத்தை கொடுக்க மாட்டேன்னு கஷ்டம் போராடிக்கிட்டு இருக்காரு. சட்டங்கள் வந்து மக்களுக்காக அரசாங்கம் போடுது. இந்த சட்டத்தை தப்பாக யூஸ் பண்ணுறது யாருன்னா இடைத்தரகர்கள் தான். அது அந்த கதை சொல்லணும். அப்போ கவர்மெண்ட்டுங்கிறது மக்களுக்கான சட்டம். கவர்மெண்ட் மக்களுக்கு சட்டம் போடுது, அது தப்பான ரேட்டில் இது பண்ணி அந்த விவசாயிகள் நிறையா நம்ம பார்த்து பரவனை மட்டும் பார்த்துருக்கோம். பாதிப்பட்ட எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க, நிறைய செய்தியில் பார்த்துருக்கோம். அந்த வழிகளையும் அந்த ஆதங்கத்தையும் சமுதாய அக்கறையோட பரமப்படத்தில் பதிவு செய்த இயக்குநருக்கும் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.